இருக்கேன். ஏன் நீலாம்பரி நீலாம்பரி யாழ போட்டுட்டு இருக்கியா என் பேரை? அதான் மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சுட்டு சின்ன பண்ணிக்கு அந்த 4 முடியும் எதுக்கு தாங்கி தடிக்கிட்டு கிடக்க? என்ன ஊனு ஒரு வார்த்தை சொன்னா நான் அப்படியே உங்க வீட்டுல இருந்து உட்கார்ந்துருப்பேனே. அவ்வளவு 2 கிலோ பங்கி என்கிட்ட தான் தர சொல்லியிருக்கா. மத்தியானம் தின்னுபிட்டு அப்படியே ராத்திரியும் திம்பாம்ல. என்ன மட்டன் பிரியாணியா? ஆமா மட்டன் பிரியாணி. மண்ணாங்கட்டி பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன். வரல திங்கிறதுக்கு. அடியே மண்ணாங்கட்டி பிரியாணியா? என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கேன். கூடிய சீக்கிரத்துல உனக்கு வைக்க ஆப்பு. திமிரு பிடிச்ச கிளவி ஊரெல்லாம் அது வேலையை காட்டுச்சுன்னா என்கிட்டயும் காட்டுமா? நான் நீலாம்பரி என்கிட்ட நடக்குமா குண்டு ஒரு பருப்பு என்கிட்ட வேவாது. மூஞ்ச பார்த்தா 5 பக்க மாட்டான் அப்படி இருக்கு. ஐயே அத மறந்துட்டோமே. செல்ல தாயி பஞ்சியும் கூப்பிடணும். ஏன் செல்ல தாயி ஏன் பஞ்சி மர்மோல என் கையை கட்டி போட்டுட்ட. இல்லன்னு வச்சுக்க நீங்க நடக்கதே வேற. சரி விடுங்க தே. பிரச்சனை இழுக்க நூல் போல இழுத்துட்டு தான் இருக்கும். இதே அதான் பிரச்சனை முடிவுக்கு வந்தாச்சுல. போற வீதுக்கு அதை பத்தி பேசி நடக்கியா? ஆவண்டி கதையை பாருங்க போங்க. நாத்து உனக்கு திங்கிறதுக்கு என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ. வயிறே நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. வயிறே பசிக்கல. எடி நீ எதையா நினைச்சிட்டு திங்காம கிடக்காத. எதுக்கு திங்காம கிடக்கணும்? இந்த பாரு நாத்து எல்லாம் முடிஞ்சு போன கதை. எல்லாத்தையும் மறந்துரு. இனி புதுசா நடக்கக்கூடிய கதையை மட்டும் பாரு. இந்த பாரு மூஞ்ச 3 வச்சிட்டு இருக்கிறது நல்லவே இல்ல. யாருக்குமே பிடிக்கல. நீ பழைய நாத்தா மாறணும் கலகலகலன்னு இருக்கணும். அதைத்தான் நாங்க எல்லாரும் விரும்புதோம். ஆமாக்கா உங்க அண்ணி சொன்ன மாதிரி நல்ல கலகலப்பா ஈரி பழைய மாதிரி சந்தோஷமா ஆடி பாடி நல்ல உற்சாகம் ஈரி. அப்பதானே எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்படி இருக்கத பார்த்தா எனக்கு மனசு சங்கடமா இருக்குடி. இந்த வயசான காலத்துல ஒண்ணு இப்படி பாக்கிறதுக்கா நான் இருக்கேன். பாத்தியா இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீ பழைய எப்படி மாறணும் சந்தோஷமா இருக்கணும். அதைத்தான் நாங்க விரும்புதோம். இப்ப என்ன வேணும் சொல்லு. காஃபியும் கரக்கு முரக்கு காலிஃப்ளவர் பக்கோடாவும் கொண்டாங்க. மர்மோல இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? ஏதே உங்க மோவா காப்பியும் கறக்க மறக்க காலிஃப்ளவர் பக்கோடாவும் கேட்கும் போதே தெரியலையா பழைய மாதிரி மாறிட்டான்னு? நாத்து இதான் சமயம் சொல்லிட்டு வரிசையா ஆடு போட்டு தின்னுட்டே இருந்த தின்னி முட்டை குத்தி போட்டு குத்தி புருஷ வீட்டுக்கு ஓடிடணும். சும்மா சொன்னி நீ சந்தோஷமா இருந்தா அதே எங்களுக்கு போதுமா. மர்மோல நீ வேணா உட்காரு. நான் போய் காப்பி போட்டு கொண்டாரேன். இருக்கட்டே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் போட்டு கொண்டு வாடியாரேன். லேமக்க இந்த நேரத்துல இதுக்கு போன் போடுதா? ஹலோ எக்கா என்ன சொல்லு. ஹலோ செல்ல தாயி சீக்கிரம் வா. நம்ம கூடோம்ல அந்த இடத்துல தான் உட்கார்ந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. எக்கிட்ட வாரேன். காபி குடிச்சிட்டு வரலாம்னு நினைச்சேன். சரி நீ சர்ப்ரைஸ் சொல்லணும் எனக்கு பொறுக்க முடியல. வாரங்க பஞ்சக்கா கூப்பிட்டியா? நீ முதல்ல வா. அவளுக்கு பான் தான் பாட போறேன். அம்மா இப்போ எங்க கிளம்பி நிக்க? ஏடியா மக்கா ஏதோ முக்கியமான விஷயம் ஆம்டி. இந்த வெள்ளை மக்களவி பான் போட்டு கூப்பிடுது. உங்க அண்ணிட்ட சொல்லிராதடி. இந்த பாருமா தேவையில்லாத பிரச்சனை இழுத்து வர போய் அண்ணி யாருசாங்க. இந்த கேள்வி விட சியாரான்னு சொல்ல நீ கேட்க மாட்டே. ஏடி இந்த சின்ன பிள்ளையிலே ஃப்ரெண்டா பழகிட்டோம்னா அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது ஜி. கடைசி சாவ வரைக்கும் ஃப்ரெண்ட் தான் முக்கியம். முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா மூழ்காத சிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். உங்களுக்கும் எங்கள மாதிரியே சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ வரைக்கும் தொடருதா? கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே. ஏ புஷ்பா புஷ்பா கிட்ட கேட்கவா வேண்டாமான்னு இருக்கு. சரி கேட்டு பாப்போம். இடி சிம்மு என்ன அனக்கம் கட்டாம வர? யாரும் ஒண்ணு இல்லக்கா ஒரு 1000 ரூபாய் கிட்ட தேவைப்படுது. என் சித்தப்பா மவனுக்கு கல்யாணக்கு அடுத்த வாரம். உன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருந்துன்னா தந்தா போதுங்கா. இல்லன்னா பரவாயில்ல. என்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? ஒரு வாரி நின்னு கேட்டுட்டு இருக்க. இருந்தா உனக்கு கண்டிப்பா தருவோம். இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறேன். என் மகன் பிறந்த வீட்டுக்குள்ள தங்க மாதிரி ஒன்று வாங்கி போட்டாருக்கா. அப்ப அவர் நல்லா இருந்தாரு. எனக்கு ஒரு ஆர்லிஸ் குப்பி ஒன்று வாங்கி தந்தாரு. இப்ப மகன் தான் கஞ்சி ஊத்திட்டு இருக்கான். அவனுதான் இப்ப கல்யாணம். நான் இப்போ ஊருக்கு போனாலும் எனக்கு தலையை கண்டப்படாதுக்கா. என் மக்கான்னு விசிறதான் விடுவாரு. கையில துட்டுலனாலும் பக்கத்து கடையில போய் கடன் வச்சுனாலும் பண்டத்தை வாங்கிட்டு வந்து என் மக்கா பியாராண்டிட்ட ஒன்று கூடு அப்படின்னு பாரு என் கையில கொண்டு தந்து. நான் தான் அவரை யாசுவேன். துட்டு இல்லாத நேரத்துல உமருக்கு எதுக்கு இந்த சுவாலி கையில வச்சுக்கிடும் செலவழியும் அப்படின்னு. சில நேரத்துல என் கையில துட்டு இருந்தாலும் ஒரு 50 100 கொடுத்துட்டு வருவேன்க்கா. அவர் வாங்கவே மாட்டாரு. அப்படி பாசம் உள்ள மனசேக்கா. அவர் சொல்லுவாரு நான் இருக்க வரைக்கும் என்னைக்கா ஒரு நாள் நீ வார உனக்கு வாங்கி தரேன். அதனால அதெல்லாம் ஒண்ணு நினைக்கப்படாது கொண்டுட்டு போமக்கா அப்படின்பாரு. அப்படி உள்ள பாசம் உள்ள மனுஷனுக்கு ஏதாவது நம்ம திருப்பி செய்யணும் இல்லாக்கா. அதான் சித்தப்பா மொவனுக்கு கல்யாணம் வச்சிருக்காருக்கா. சரி தங்க பொருள் ஏதாவது மோதிரம் எடுத்து போடலாம்னு நினைக்கேன். 2 கிராம்னாலும் எவ்வளவு துட்டாச்சு. அதான் சரி ஒரு 5000 மொய் வைக்காண்டமாக்கா. அதுலயும் குறைஞ்சி என்னன்னு செய்ய அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மனுஷனை கேட்ட வாழும் பாரு 500 1000 வையிட்டு இப்ப நம்மகிட்ட எங்க இருக்கு துட்டு இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாரு. அதெல்லாம் நடக்குமா? கல்யாணத்தோட செஞ்சாதான் செஞ்சபடி. அதான் என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருக்கு. உன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கினோம்னா அவர்கிட்டையும் ஒரு 2000 ரூபாய் வாங்கி மொத்தம் ஒரு 5000 மொய் எழுதிடலாம்லக்கா. நீ சொல்லு சரதா சிம்மு 1000 வச்சிருக்க. இந்த மனுஷனுக்கு தெரியாம தான் ஒரு 2000 ரூபாய் போல சேர்த்து எடுத்து போட்டிருக்கேன். பிறகு வாயினா தாரேன்னா இங்க பேசிட்டு இருந்தாலும் மாடு அது போக்குல போயிட்டே. அது போக்குல வீட்டுக்கு நேரா போய் சேர்ந்துரும். அந்த காலத்துல எல்லாரும் அப்படி பாசமா இருந்தாங்க. இந்த காலத்துல கூட பிறந்த ஆளுகள் கூட என்னன்னு எதுவும் கேட்க மாட்டாங்களா? அப்படியே காலமாயிட்டு என்ன செய்ய? வா போ நேரம் வேற ஆயிட்டு. எடி புஷ்பா புஷ்பா வெங்க வா அம்மா வா. உன் தங்கச்சிக்காரியா நான் என்ன இடுப்பியா தூக்கி வச்சிட்டு இருக்கேன். அவ எங்க போறேன் நம்மகிட்ட சொல்லிட்டா போறா. அவ போக்குல போறா. மாடு ஓட்டிட்டு போனா மாடு வந்தாச்சு. இவ எங்க போனாலும் தெரியலையே. என்ன வரத்து வருது இந்த நேரம் பார்த்து வந்தமா. ஆமா எதுக்கு தேடுற?
தேடினேன், வேற ஒண்ணு இல்ல. யார் ஆயிட்டு எங்கிட்ட போயிட்டாரா? இவ்வளவு நேரம் ஆளை கண்ணில் இடந்து தேடி இருக்கேன். போன வர வீட்டுல போட்டு போயிருக்கியோ, போன அடிச்சு எடுக்கலையே நினைச்சேன். இக்க மாடு பத்திட்டு போனாக்கா ஞார வர ஆயிட்டு. சரி இப்போ அப்புறம் 10 நிமிஷத்துல கிளம்பி வந்துடுறேனக்கா. எடி உன் மாமியா கரெக்ட் எங்கன்னு தான் கேட்டேன். வள்ளுவலுல உழுதா. சரி விடுக்கா, வயசான காலத்துல என்னதோன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க இருந்து சிம்மு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோன்னா மாடு வேற முன்னால வந்துட்டு அதை பாத்துருக்கும் இந்த கிளவி. அதான் ஏசிட்டு கிடக்குமா இருக்கும். இப்படியாப்பட்ட மாமியார் கூட கிடந்து எப்படி குப்பை கட்டிட்டு இருக்க? எனக்கு ஒரு நிமிஷம் அது பேச்சு கேட்கறதுக்குள்ளே சரியா இருக்கு. நீ எப்படியா வாழ்ந்துட்டு கிடைக்காமா? ஏடி உன் புருஷனை மட்டும் மட்டும் பெத்தா மொவகாரி தானே பெத்தா? அவன் மொவகாரி வீட்டுக்கு 2-3 மாசம் அடிச்சு பத்தி விட வேண்டியதானே? எதுக்கிட்டு இப்படி பொறுத்துட்டு கிடந்து அதுக்கு சோத்த போட்டு கிடக்க? ஏக்க என்னக்கா பேச? வயசாயினாலே முன்ன பின்ன 2 வார்த்தை பேசதான் செய்யும். அதுக்காண்டி கோவப்பட்டுட்டு மொவகாரி இருக்கா அவ வீட்டுக்கு அடிச்சு பத்தி விடணும் விட முடியுமாக்கா? சொல்லு நீ. நாங்க குடிக்க கஞ்சில அதுவும் ஒரு உருண்டை குடிச்சிட்டு போகுது. வேற என்னத்த அதுவும் பண்ட பலகாரம்னு கேட்டுட்டு கிடக்கு. நம்ம அம்மா போய் சீக்கிரம் சேர்ந்துட்டா. இப்ப உசுரோட இருந்து ஏதாவது ஒண்ணு வயசான காலத்துல அப்படி இப்படின்னு பேசினான்னா அதுக்காண்டி பொறுத்து போகாம அடிச்சு பத்தியாக விட்டுருவோம் எங்கேயாவது. அப்படி பேசாதக்கா. இவர் நம்மளுக்கு ஒரு நாள் வயசாகும். வயசான காலத்துல நம்மளும் அப்படிதான் என்னத்தையா ஒண்ணா பேசுவோம். அப்போ நம்ம பிள்ளைகளை அடிச்சு பத்தி விட்டா நம்ம எங்கக்கா போவோம்? சொல்லு பாப்போம். வாங்கிட்டு போய் சொன்ன பாரு, இப்படியே பொறுத்து போ. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து தலையில மிளகா அரைச்சிட்டு போகுது. சரி விடுக்கா, கோவப்படாத. இந்த நேரத்துல இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நேரம் வர இட்ல எப்பக்க பட்டு எடுக்க போனோம்? 4 மணிக்கு போகணும்னு இல்ல, மணி 3 ஆயாச்சு. நான் போய் ஒரு செம்பு தண்ணி ஊத்தி குளிச்சுட்டு அந்தல கிளம்பி ஓடியாரேன். நீ கிளம்பிட்டு என்னன்னு பாக்கிறதுக்கு தான் வந்தபடி. சரி சீக்கிரம் கிளம்பு, நானும் போய் கிளம்பி வரேன். என்னத்தாக குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? தலைவலிக்கு ஒரு கப் காப்பி போட்டு கொண்டா போ. வாரத்தை 5-6 விரவு வெட்டிட்டு இருந்தேன், அதை கொஞ்சம் நேரம் ஆயிட்டு காப்பி தானே போட்டு கொண்டாரேன். என்னத்தான் காலம் நகச்சு பேச சொல்லலாம் தெரியலமா? குசு குசு குசுன்னு பேசால்வா. ஹலோ வெளிய மக்கா, இவ்வளவு நேரம் கிடந்து உட்கார்ந்துட்டு இருந்த அதுக்குள்ள ஆளை காணல. எத்தே எத்தே ஒரு போன் வந்த மாதிரி அந்த போன் சத்தம் கேட்டனா அதுக்கப்புறம் ஆளை காணல. ஒருவேளை வெள்ளை மக்களவி தான் போனை போட்டு கூப்பிட்டுருக்கோம், சும்மா இருக்காது. சரி காப்பி போட்டாச்சுல, சூடா இருக்கு, ஆறிற போது நம்மளாவது குடிச்சிட்டு அந்தல கிளம்பி போவோம். சிம்மு பட்டெடுக்க வரலன்ட்டா. சின்ன பொண்ணு 4 மணிக்கு கிளம்புனாவளோ என்ன தெரியலையே. சரி நம்ம முதல்ல கிளம்பும், அவளை எப்படியும் கிளம்பிடுவாள்வா. 4 மணி வயசானாலும் உன் அழகும் இளமையை மட்டும் குறையவே இல்ல. இது என்ன பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு? ஆமா, உங்களுக்கு அப்படிதான் தெரியும். மேக்கப் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டேங்க, வேற ஒண்ணும் போடல. ரொம்ப அழகா இருக்க பாத்தீங்களா இன்னைக்கு? இந்த அழக பார்த்துதான் அன்னைக்கு மயங்கிட்டேன். ஏ பொண்ணு பக்கம் வந்த அன்னைக்கு எப்படி இருந்தனோ அதே அழகா அப்படியே தானங்க நான் இன்னைக்கு இருக்கேன். அத நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். அழகா இருந்த உங்களுக்கு பொறுக்காத. சரி கோவப்படாத, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லதுந்ததே மறந்துட்டேன் பாத்தியா? என்ன விஷயம்? நேர வேற ஆயிட்டு இருக்கு, பட்டு எடுக்க போனோம். பிள்ளைய பாத்துடுங்க. என்ன டி கொஞ்சம் நாளதான் போன் போட்டாட்டி எங்க அம்மா. ஏன் உங்க அம்மா இருக்க முடியலையாங்க? மோ வீட்டுல இருக்க வேண்டியது எங்க வாரன்ட்டு கிடக்கலாம். பூஞ்சி மாறையும் வரான், உன் சிறையினாலதான் அவ அங்க கிடக்கா. ஏதோ ஒரு பொருளை சொத்தாட்டு பாதுகாத்து வச்சிட்டு இருக்கலாம் ரொம்ப வருஷமா. அதை உன்ட்ட ஒப்படைக்கணும், என் மருமூட்டை தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு போன் போட்டா. ஏதோ ஒரு சுத்தா பொக்கிசுமா வச்சிருக்கலாம். என்னது மர்மமா என்கிட்ட தான் அதை ஒப்படைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஐயோ என்னவா இருக்கும்? ஐயோ கையை உடம்பட்டுக்கு கால் உடம்பட்டுக்கு என்னவா இருக்கும்? ஒருவேளை கிளவி 10 பவுன்ல முத்து மாலை வச்சிருக்குமோ? இல்லன்னா கிளவி 5 பவுன்ல பதைக்கம் அட்டியில அந்த மாதிரி எதுவும் வாங்கி வச்சிருக்குமோ? என்னவா இருக்கும்? இந்த மனசன்ட்ட கேட்டுருவோம். எங்க எத்தான் இப்ப வா, சொத்து காரியம் என்னன்னா எத்தான் பொத்தான்ட்டு வா. நான் அப்படியாங்க நினைக்கேன். உங்க அம்மாவை பத்தி பெத்த தாய் மாதிரிலாம் நினைக்கேன். உங்க அம்மைய உங்க அம்மா தான் குவா விட்டுட்டு அங்கவே கிடக்காவ. நான் என்ன செய்வேன்? பச்சை பிள்ளையாங்க இடுப்புல தூக்கி வச்சு கொண்டுறதுக்கு இன்னைக்கு நாள் வர சொல்லுங்க. நான் அப்படியே பஞ்சமேத்தல வச்சு பவுசா பாத்துக்கிட்டேன். யாரு நீ? தானே பஞ்சமத்தில வச்சு பவுசா பாப்ப எங்க அம்மையா? தெரியும் தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கோ. இப்ப என்னத்தையே உனக்கு கொடுக்க போறான்னு சொன்னோன்னா டான்ஸ் ஆடிட்டு தெரியுதா? அப்படி சொல்லாதுங்க தான். எங்க முத்துமாலையா இல்லன்னா அட்டியலா பதைக்கமா எத்தனை பவுனுங்க? யாரு கண்டா? என்கிட்ட 19 சொன்னா ரொம்ப வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கேன் பொக்கிசமா, அதை கொடுத்து விட போறேன், அது உன் பொண்டாட்டிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னா நான் அந்த என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள போன டொப்புன்னு வச்சுட்டான். எங்க பட்டு எடுக்கிறதுக்கு வேண்டாம், நான் போலங்க. நம்ம 2 பேர் போய் பைக்ல போய் வாங்கிட்டு வந்துருமாங்க. பத்திர மாட்டாத. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், யார்ட்டையும் கொடுத்து அனுப்புதேன்னு இருக்கா நம்பிக்கையான ஆளாம். சின்னப்படி புஷ்பாக்கா சிம்மு எல்லாரும் கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கல. என் மாமியாக்காரி ஒரு பொக்கிசத்தை அனுப்ப போறாளா? பொக்கிசம்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை 10 பவுன்ல முத்துமாலையா இருக்கலாம், அட்டியலு பதைக்க அந்த மாதிரி இருக்கலாம். ஒருவேளை என்ன கொண்டு கொடுத்துட்டாரு எனக்கு தெரியல. எனக்கு வாயு வளருது, என்ன சொல்லனே தெரியல. ஆமா மருமகிட்ட தான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து விடுதாலாம். ஆமா ஆமா, என் மேல அவ்வளவு பாசம். ஆமா தனி பாசம் உண்டுல. நான் எப்படி எல்லாம் பார்த்தேன் தெரியுமா? காப்பியா கொடுத்தேனா? என் மாமியாருக்கு பூஸ்டர் ஆர்லிஸ் அந்த மாதிரி தான் அங்க இருக்கும்போது கொடுத்தி. ஆமா சரி வைக்கே. திடீர்னு அப்படி வந்தாலும் வந்துறேன்னா நான் ரொம்ப பிஸி. வைக்கே. அப்ப தேவா கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் போட்டு கலக்க போறேன்னு சொல்லுங்க. ஆமா பின்ன போட்டு கலக்குன்னு கலக்கிடுவோம்ல. எல்லாரும் பொண்ணா நானான்னு சொல்லி போட்டி பார்க்கணும்.
எனக்கு சிரிப்பா வருது, பேசும்போது கூட எனக்கு சிரிப்பா வருது. சரி வைக்கேனா யாராயிட்டு ஏக்கா ஏக்கா எங்க கூப்பிடுற ஆள் சத்தத்தை பார்த்தா உங்க அம்மா கொடுத்துட்டு சொத்து வந்துட்டு போல இருக்குங்க. போட்டி போய் வாங்க போ.